Hello students, last video la வந்து short run cost curve la வந்து marginal cost and relationship between average cost and marginal cost பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இந்த relationship between average cost and marginal cost இந்த questions வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த கொஷின் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன் காஸ்ட் கர்வ் பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு இமீடியட்டாக வரும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரீவியஸ் வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது சாப்டர் வந்து தெளிவாக புரியும். அதே போல் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் ஆனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்கினுடைய புக் பேக் கொஷின்ஸ் வந்து நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அது வந்து மெம்பர்ஷிப் வாங்குறவங்களுக்கு மட்டும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். ஓகே, லாங் ரன் காஸ்ட் கர்வ். இப்போ ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஃபிக்ஸட் காஸ்ட்டில் வந்து எந்த சேஞ்சஸுமே இருக்காது, வேரியபிள் காஸ்ட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்கும். இதுதான் ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வில் நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா? ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து எந்த விதத்துலையுமே சேஞ்ச் ஆகாது, வேரியபிள் காஸ்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆனால் இதுவே லாங் ரன் காஸ்ட் கர்வ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்கிறதா இருக்குன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் அண்ட் த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். ஒரு ப்ரொடக்ஷனுக்காக எவ்வளோ காஸ்ட் வந்து டோட்டல் காஸ்ட் ஆகுது அண்ட் எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் வந்து நம்ம வேரியேஷன்ஸ் கொடுக்கும்போது, அதாவது ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேரியேஷன்ஸ் கொடுக்கும் பொழுது எவ்வளோ காஸ்ட் ஆகுது, டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன ஆகுது, டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட் வந்து என்ன கொடுக்குது அப்படின்றத பற்றின ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் லாங் ரன் காஸ்ட் கர்வ் அப்படின்றது. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் total cost of production and the quantity of output when all the factors of productions are variable. எல்லா factors of productionும் வேரியபிளாக இருக்கும் பொழுது total cost of production and quantity of output அதை பற்றின ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது தான் லாங் ரன் காஸ்ட் கர்வ் அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்க்கும் ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வந்து அவங்க பிளான்ட் சைஸ், ஓகேவா, இப்போ வந்து இன்னும் அவங்களுடைய பிஸ்னஸை விரிவாக்கம் செய்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதிகப்படியான கேபிட்டலும் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ பிளான்ட் சைஸ் அண்டு கேபிட்டல் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேல் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபர்ம்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து அது லோயர் காஸ்ட்டாக தான், அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா லோயர் காஸ்ட்டாக தான் இருக்கும். எப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல 10,000 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்டை வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ 10,000 யூனிட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னா 1000 யூனிட்ஸுக்கான ரா மெட்டீரியலோ ஒர்க்கர்ஸோ எனக்கு வந்து பத்தவே பத்தாது இல்லையா? கேபிட்டல் எதுவுமே பத்தாது. அப்போ 10,000 யூனிட்ஸ்னால் என்னுடைய ரா மெட்டீரியல் ஆகட்டும், என் இதில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸை ஆகட்டும், கேபிட்டல் ஆகட்டும், நான் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து பல்க் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸையும் லேபர்ஸையும் நான் வந்து அதிகப்படியாக நான் வந்து வாங்குறனோ, லேபர்ஸுக்கு வந்து வேலை கொடுக்குறனோ, என்னுடைய காஸ்ட்டு அவங்களுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் வந்து என்ன ஆகும், எனக்கு கம்மியாகும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்சேல் ஷாப் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ரீட்டைலர் ஷாப்பில் வந்து ஒரு பெண்ணு வந்து 10 ரூபா அப்படின்னா ஹோல்சேல் ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 10 பென் வாங்கினா ஒவ்வொரு பெண்ணுடைய விலையும் 8 ரூபா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நம்ம பல்காக வாங்கும்போது நமக்கு என்ன ஆகுது, நம்ம வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்டினுடைய விலை வந்து நமக்கு கம்மியாகுது. அதே போல் தான் லாங் ரன் ஷார்ட் கர்வை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பிளான்ட் சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ண நம்மளுடைய ப்ரொடக்ஷனை வந்து நம்ம அதிகப்படுத்த நமக்கு ஆகக்கூடிய அந்த வேரியபிள் காஸ்ட் அப்படின்றது வந்து நமக்கு என்ன ஆகும், கம்மியாக ஆரம்பிக்கும். லோயர் பாசிபிள் காஸ்ட் வந்து நமக்கு பாசிபிள் ஆகும். ஓகேவா? இதுதான் லாங் ரன் காஸ்ட் கர்வுக்கான ஒரு பெட்டரான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்.
ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேரியேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல்லையாகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேபர்லையாகட்டும், இல்லை டெக்னாலஜிலையாகட்டும் பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்ஸில் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை வந்து அவங்க ஏற்படுத்துவாங்க. ஸோ எல்லா இன்புட்ஸ்லும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஏற்படுத்தும் பொழுது அந்த இடத்துல வந்து நோ ஃபிக்ஸட் காஸ்ட் இந்த லாங் ரன். அதாவது லாங் ரன் காஸ்ட் கவலை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து ஃபிக்ஸடாக இருக்குமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுலேயும் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி 1000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல நான் 10,000 யூனிட்ஸை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா என்னுடைய பிளான்ட் சைஸு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னுடைய கேபிட்டல் இது வந்து ஃபிக்ஸட் காஸ்ட். கேபிட்டலையும் நான் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ எனக்கு அதுக்கான வேரியேஷன்ஸையும் நான் அந்த இடத்துல கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் ஷார்ட் ரன்க்கும் லாங் ரன்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேவா? ஸோ இந்த லாங் ரன் ஆல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் பிகம் வேரியபிள். லாங் ரனில் பொறுத்த வரைக்கும் எல்லா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனும் எப்படி இருக்கும், வேரியபிள், வேரியேஷன்ஸ் இருக்கிறதா தான் இருக்கும். த எக்ஸிஸ்டிங் சைஸ் ஆஃப் த ஃபர்ம்ஸ் கேன் பி இன்க்ரீஸ் இன் த கேஸ் ஆஃப் லாங் ரன். ஸோ லாங் ரன் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா இருக்கிற ஒரு ஃபேக்ட்ரியினுடைய சைஸை வந்து என்ன பண்ணுறது, இன்க்ரீஸ் பண்ணுறது. எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், இன்னும் வந்து நான் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். எப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணுவேன்னா அது லாங் ரன்னாக இருக்கும்போது தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், இன்க்ரீஸ் பண்ணுவேன். There are neither fixed inputs nor fixed cost in the long run. ஸோ இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸடாக இன்புட்ஸும் கிடையாது, ஃபிக்ஸட் காஸ்ட்டுன்னு எதுவுமே கிடையாது. ஃபிக்ஸட் இன்புட்ஸ் அண்ட் ஃபிக்ஸட் காஸ்ட் ரெண்டுத்துலேயுமே வந்து என்ன இருக்கும், வேரியேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே. அதே போல் லாங் ரன் காஸ்ட் கர்வில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக அதுக்குன்னு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. ஓகேவா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த லாங் ரன் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஸ்கேல் ஆஃப் ப்ரொடக்ஷன். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் ஆஃப் யூனிட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அண்ட் எவ்வளோ இன்புட்ஸ் நான் வந்து காம்பினேஷன் வந்து கொடுக்க போகிறேன். இதை மட்டும்தான் வந்து அது சொல்லக்கூடியதாக இருக்குமே தவிர்த்து வேறு எந்த விதமான ஒரு வேரியேஷன்ஸும் இந்த இடத்துல வந்து கிடையாது. ஸோ நோ ஸ்பெசிஃபிக், அதாவது எந்த ஃபார்முலாவுமே வந்து லாங் ரன் காஸ்ட் கர்வை பொறுத்த வரைக்கும் கிடையாது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அப்போ லாங் ரன் காஸ்ட் கர்வை வந்து எப்படி டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ். ஓகேவா? ஒவ்வொரு அவுட்புட் லெவலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ் வந்து நம்ம கொடுக்குறோம் அதை வச்சு தான் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம். இப்போ லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னா நம்ம ஃபார்முலா என்னவாக இருக்கும், லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி அப்படின்றது தான் வந்து ஃபார்முலா. ஸோ இந்த டயக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா OX தட் இஸ் 0x வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட்டை சொல்லுது, 0yன்றது ஆவரேஜ் காஸ்ட்டை சொல்லுது. ஸோ இந்த இடத்துல ரெட் கலரில் இருக்கக்கூடிய SAC1, SAC2, SAC3 அப்படின்றது வந்து ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட். ஓகேவா? சொல்லக்கூடிய டயக்ராம் அது. இந்த ப்ளூ இது வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட். ஓகேவா? நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன் காஸ்ட் கர்வ் வந்து லோயர் தேன் ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வை தான் எப்போவுமே இருக்கும். ஓகேவா? ஸோ லாங் ரன் காஸ்ட் கர்வ் வந்து எப்போவுமே வந்து லோயர் தேன் தி ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வாக தான் இருக்கும். இங்கே இந்த டயக்ராம்லேயே உங்களுக்கு தெரியும் ஷார்ட் ரன் காஸ்ட் கர்வுக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து இருக்குது. ஸோ இப்போது இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், ஸோ லாங் ரன் டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி, இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. ஓகே. The long run cost curve, average cost curve is derived from short run average cost curve. It is the locus of points denoting the least cost curve producing the corresponding unit. The LAC curve is called plant curve or boat shape curve or planning curve or envelope curve. ஓகே. இப்போ வந்து இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா எதுலேருந்து டிரைவ் பண்ணப்படுதுன்னா ஷார்ட் ரன் ஆவரேஜ் காஸ்ட்லேருந்து தான் வந்து நமக்கு டிரைவ் பண்ணப்படுது. ஓகேவா? ஸோ இட் இஸ் த லோக்கஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் டினோட்டிங் த லீஸ்ட் காஸ்ட் கர்வ் ஃபார் ப்ரொடியூசிங் கரஸ்பாண்டிங் அவுட். எவ்வளோக்கு எவ்வளோ வந்து லீஸ்ட்டாக வந்து நம்மளுடைய காஸ்ட்டை வந்து நம்ம கம்மி பண்ணி நம்ம வந்து
அவுட்புட்டை வந்து கொடுக்குறோம். இதனுடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது ரிலேட்டடாக தான் வந்து இருக்கும். ஸோ இந்த லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வை வந்து பிளான்ட் கர்வ்னு சொல்லுவாங்க. போட் ஷேப் கர்வ், அதாவது யூ ஷேப்புன்னு சொல்ல முடியாது, போட் மாதிரியான ஒரு இமேஜ் நமக்கு கொடுக்குது இல்லையா. இந்த எல்ஏசின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, போட் மாதிரி கொடுக்குறனால அது வந்து போட் ஷேப் கர்வ் ஆர் பிளானிங் கர்வ் ஆர் என்வலப் கர்வ் அப்படின்றது நம்ம வந்து சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல இந்த நெக்ஸ்ட் பாயிண்டில் வந்து பார்த்திங்கன்னா டயக்ராம் பார்த்திங்கன்னா a significant recent development in cost theory is that long run average cost curve is L-shaped rather than U-shaped. ஸோ இந்த ரீசண்டாக வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன் ஆவரேஜ் காஸ்ட் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பாக இருக்குது. யூ ஷேப்பாக இந்த போட் ஷேப்பை மாதிரி இல்லாமல் இப்போ வந்து காஸ்ட் கர்வ், லாங் ரன் காஸ்ட் கர்வ் வந்து இன்றைக்கி இருக்கிற டெவலப்மெண்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா எல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The L shape of the long run average cost curve implies that in the beginning, when output is expanded through increase in plant size and associated with variable factors, cost per unit falls rapidly due to economies of scale. அதாவது இப்போ இந்த லாங் ரன் காஸ்ட் கர்வ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல் ஷேப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. எல் ஷேப்பில் ஏன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாங் ரன் காஸ்ட் கர்வ் அப்படின்னும் போது என்ன ஆகுது, நம்ம அதாவது அவுட்புட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா. ஸோ அவுட்புட் எக்ஸ்பேண்ட் த்ரூ பிளான்ட் இன்க்ரீஸ் இன் சைஸ், பிளான்ட் சைஸ், அதாவது ஒரு ஃபேக்ட்ரியினுடைய சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் அவுட்புட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா. ஸோ அண்ட் அது வந்து எதோட அசோசியேட் பண்ணியிருக்கு, வேரியபிள் ஃபேக்டர்ஸ், தட் இஸ் லேண்ட், லேபர், கேபிட்டல் எல்லாத்தோடையுமே வந்து அது அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா காஸ்ட் பர் யூனிட் ஃபால்ஸ், அதாவது இப்போ வந்து 1000 யூனிட்ஸ்க்கு ஆகக்கூடிய செலவுக்கும் 10,000 யூனிட்ஸ் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா அதுக்கு ஆகக்கூடிய செலவு என்ன ஆகுதுன்னா கம்பேரிட்டிவ்லி 10,000 யூனிட்ஸ்க்கு ஆகக்கூடிய செலவு வந்து எனக்கு கம்மியாகுது. அதுதான் காஸ்ட் பர் யூனிட் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது, கம்மியாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. டியூ டு எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல். எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராடக்டினுடைய வால்யூமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம். 1000 to 10,000 யூனிட்ஸாக நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் என்டர்பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுதுன்னா கண்டிப்பாக அதில் வந்து காஸ்ட் அட்வான்டேஜஸ் இருக்கும். இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து குட்ஸ் அண்ட் சர்வீசஸை அதிக அளவில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் பர் யூனிட் என்ன ஆகும்னா குறையும். ஏன் அப்படின்னா ஃபிக்ஸட் காஸ்ட் அண்ட் இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி, இந்த 2 காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் பர் யூனிட் வந்து கம்மியாகுது. ஏன்னா ஃபிக்ஸட் காஸ்ட்டும் வந்து என்ன ஆகுது, அதுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் கம்மியாகுது. அதாவது ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ரெண்டுத்துக்குமே வந்து நான் பல்காக வாங்கும்போது எனக்கு வந்து என்ன ஆகுது, அதுக்கு ஆகக்கூடிய செலவுகள் வந்து எனக்கு கம்மியாகுது. அண்ட் இன்க்ரீஸ்ட் எஃபிஷியன்சி, அதனால் அதனுடைய செயல்திறனும் வந்து அதிகமாகுது. ஓகேவா. ஸோ இப்போ ஒரு கம்பெனி வந்து அதிகப்படியான கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் பர் யூனிட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா அது ஃபிக்ஸட் காஸ்ட் ஆகட்டும் சரி, இது எல்லாமே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேவா. ரா மெட்டீரியல் வந்து அதிக அளவில் நம்ம வாங்குகிறோம், அப்படி ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம காஸ்ட் லெவல் வந்து குறையும். ஓகேவா. ஸோ இது இந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் இந்த மாதிரி வந்து நான் அதிகப்படியான ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது எனக்கான காஸ்ட் எனக்கு குறையும் போது என்ன ஆகும்னா திஸ் கேன் லீட் டு லோயர் ப்ரைஸ் தான் எனக்கு ஆகும், அதிகப்படியான லாபமும் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கியூன்றது வந்து குவான்டிட்டி, காஸ்ட் அப்படின்றது வந்து ஆகக்கூடிய செலவு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகுது, அவுட்புட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதாவது அதிகப்படியான யூனிட்டை நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். நான் அதிகப்படியான யூனிட்டை ப்ரொடியூஸ் பண்ண என்னுடைய காஸ்ட் லெவல் என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த இந்த எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் அப்படின்னு ப்ராக்கெட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு காஸ்ட் லெவல் வந்து அப்படியே ஃபால் ஆகுது, அப்படியே எனக்கு குறைஞ்சிட்டே வருது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் பாயிண்டில் வந்து என்ன ஆகிடுது, அந்த மினிமம் காஸ்ட் வந்து எனக்கு வந்து நின்றுடுது. ஓகேவா. அதுக்கப்புறம் என்னுடைய ஆவரேஜ் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி அது சஸ்டெயின்டாக போகுது, என்னோடய குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட்டும் வந்து ஈக்குவலான லெவலில் போகுது. என்னோடய காஸ்ட்டு கம்மியாகுது, என்னுடைய ப்ரொடக்ஷன் லெவலும் வந்து எனக்கு கன்சிஸ்டண்ட்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த டயக்ராமில்
வந்து சொல்லப்படுது. ஸோ லாங் ரன் காஸ்ட் கர்வ் அப்படின்னும் பொழுது இட் இஸ் எ எக்ஸ்டெண்டட் பீரியட். லாங் ரன் என்ன அப்படின்னும் போது என்னது, பீரியட் லெவல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஆல் இன்புட்ஸ் ஆர் வேரியபிள். அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்ஸில் வந்து என்ன இருக்கும், சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பிளான்ட் சைஸை வந்து என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா. அதே போல் பார்த்திங்கன்னா இதனுடைய ஷேப் வந்து பார்த்திங்கன்னா யூ ஷேப், ஃப்ளாட்டர் யூ ஷேப் மாதிரி இருக்கும். அதாவது போட் ஷேப் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். அதே போல் கேபிட்டல் வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபிக்ஸட் காஸ்டான கேபிட்டல் வந்து இந்த இடத்துல வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா லாங் ரன் காஸ்ட் கர்வ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.